ராமநாதபுரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 46 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்த இருவர் தனிப்படை போலீசாரின் தேடுதல் வேட்டையில் சிக்கினர். திருடிய நகைகளை உருக்கி கட்டிகள் ஆக்கி விற்க முயன்றவர்கள் சிக்கியது எப்படி? ராமநாதபுரத்தை அலறவிட்ட கொள்ளையர்கள் தங்கத்தை உருக்கி கட்டியாக்கி விற்க போட்ட பிளான். தேனி வரை சென்று தூக்கிய போலீசார். வாக்குமூலத்தில் காத்திருந்த ட்விஸ்ட். நடந்தது என்ன? ராமநாதபுரம் வல்லபை நகரில் உள்ள குடியிருப்பில் கடந்த 10ஆம் தேதி இரவு அடுத்தடுத்து வீடுகளை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணம் திருடு போனது. இதுகுறித்து கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அதில் கொள்ளையில் ஈடுபட்டது தேனியைச் சேர்ந்த அர்ஜுன் மற்றும் வேட்டைக்காரன் என்கிற 2 கொள்ளையர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே தேனி விரைந்து சென்று உள்ளூர் போலீசாரின் உதவியுடன் இருவரையும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய ராமநாதபுரம் போலீசார் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் குறித்து விசாரிக்க பேரதிர்ச்சியாக அந்த நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து இருவரையும் பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் சென்று பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 45 சவரன் தங்க கட்டிகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்து ராமநாதபுரம் கேணிக்கரை காவல் நிலையத்திற்கு தூக்கிச் சென்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஓரிரு நாட்கள் சம்பவ ஏரியாவை நோட்டமிட்டு கொள்ளையடித்தவர்கள் பொது போக்குவரத்து மூலமாக ராமநாதபுரத்திலிருந்து தேனிக்கு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. அங்கு கொள்ளையடித்த நகைகளை உருக்கி கட்டிகளாக மாற்றியவர்கள் அதை நல்ல தொகைக்கு கைமாற்ற காத்திருந்த நேரம் சிசிடிவியால் போலீசில் சிக்கியிருக்கின்றனர். இதனையடுத்து அர்ஜுன் மற்றும் வேட்டைக்காரன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். நம்ம 300க்கு மேற்பட்ட கேமரா பார்த்து அந்த அக்யூஸ் வந்து தேனி வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணோம். ஃப்ரம் ராமநாதபுரம் டு தேனி. ஸோ ட்ராக் பண்ணிட்டு 2 அக்யூஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். 1 அர்ஜுன், அதே மாதிரி 1 வேட்டைக்காரன். ஸோ இவன் 2 பேர் வந்து நம்ம ராம்நாட்டில் 6 கேஸ் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ப்ராப்பர்ட்டி வந்து நியர்லி ஒரு 40 சவரன் நியர்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கே தெரியும், அரௌண்ட் ஒரு 40 to 50 lakhs நம்ம இப்போ மார்க்கெட் வேல்யூ. இதேபோன்று ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற மூதாட்டியிடம் மர்ம நபர் ஒருவர் அரசு உதவி கிடைப்பதற்கு தங்கச்சங்கிலி அணியக்கூடாது என கூறி அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை நூதனமாக திருடிச் சென்ற ஒரு சில மணி நேரத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் பகுதியில் அடுத்தடுத்து திருட்டுச் சம்பவங்கள் அரங்கேறுவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.